விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சி 13 வாரங்களை கடந்து இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. இந்த சீசனில் கூல் சுரேஷ், பூர்ணிமா, ரவீனா, சுரேஷ், ஆண்டனி, நிக்சன், விக்ரம், மாயா, விஷ்ணு, ஜோவிகா, அக்ஷயா, மணிசந்திரா, வினுஷா, யுகேந்திரன், விசித்ரா, பவா செல்லதுரை, விஜய் ஆகிய உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். தற்போது பிக் பாஸ் வீட்டில் அர்ச்சனா, விசித்ரா, மாயா, பூர்ணிமா ஆகிய 4 பெண் போட்டியாளர்களும், விஷ்ணு விஜய், விஜய் வர்மா, தினேஷ், மணி ஆகிய 4 ஆண் போட்டியாளர்கள் என மொத்தம் 8 பேர் மட்டுமே விளையாடி வருகின்றனர். இதில் விஷ்ணு விஜய் டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்கில் வெற்றி பெற்று ஃபைனலுக்குள் நுழைந்து விட்டார். அவரை தவிர எஞ்சியுள்ள 7 போட்டியாளர்களும் இந்த வார எவிக்ஷனுக்கு நாமினேட் ஆகியுள்ளனர். இதில் யார் இந்த வாரம் வெளியேறுவார், யார் வெற்றி பெறுபவர் என்று பிக் பாஸ் ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் ரசிகர்கள் பெரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பணப்பெட்டி டாஸ்க் நடைபெற்று வருகிறது. இதில் 8 போட்டியாளர்களில் ஒருவர் பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியேறலாம். போட்டியாளர்கள் எடுக்காமல் தவிர்க்க பணத்தின் மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும். 1 லட்சம் ரூபாய் உடன் இந்த பணப்பெட்டி பிக் பாஸ் வீட்டின் மத்தியில் திறந்து வைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் யார் இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போவார்கள் என்று ரசிகர்கள் மட்டுமல்லாமல் போட்டியாளர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒருவர் மாற்றி ஒருவர் அவர்களுக்குள்ளே பில்டப் கொடுத்ததன் காரணமாக யாரும் பணத்தை எடுக்க முன்வரவில்லை. இருப்பினும் மணி, மாயா, பூர்ணிமா ஆகியோரில் ஒருவர் பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு செல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. ஏனென்றால் அர்ச்சனா, விஷ்ணு, தினேஷ் டைட்டிலை ஜெயிக்கலாம் என்று நம்பிக்கையோடு இருந்தனர். சினிமா நடிகையான விசித்ரா தன்னுடைய கேரியரில் இந்த பணத்தை பார்த்துவிட்டதாக கூறியிருந்தார். எனவே மணி, மாயா, பூர்ணிமா பணப்பெட்டியை எடுத்துச் செல்ல வாய்ப்பு இருந்தது. இந்நிலையில் பணப்பெட்டியில் உள்ள தொகை ஒரு கட்டத்தில் 16 லட்சமாக வந்து நின்றது. கடந்த சில நாட்களாக பணப்பெட்டியை கைப்பற்றப் போவது யார் என்கிற ரோலர் கோஸ்டரில் எதிர்பார்த்தபடி பூர்ணிமா அதை கைப்பற்றி போட்டியிருந்து வெளியேறியுள்ளார். இதனால் பிக் பாஸ் வீட்டில் பூர்ணிமாவுடன் ஜோடியாக சுற்றித்திருந்த மாயாவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பூர்ணிமா தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். இதனால் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.